ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோல்ஃப் விளையாடி மகிழ்ந்தார். மக்களவைத் தேர்தல் பரப்புரை மற்றும் வாக்குப்பதிவை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் கொடைக்கானலில் ஓய்வெடுத்து வருகிறார். பசுமை பள்ளத்தாக்கு அருகே உள்ள கோல்ஃப் மைதானத்திற்கு சென்ற முதலமைச்சர் சுற்றுலா பயணிகளுடன் சிறிது நேரம் உரையாடி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் மைதானத்திற்குள் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறிது நேரம் கோல்ஃப் விளையாடினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். இதனிடையே கொடைக்கானலில் 3000 ஆண்டு பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் சாமி தரிசனம் செய்தார். மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதை ஆசாமி ஒருவர் அட்டகாசம் செய்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவமனையில் கஞ்சா போதையுடன் நுழைந்த நபர் பொருட்களை போட்டு உடைத்து செவிலியரை தாக்க முயன்ற வீடியோ வெளியானது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, போதை ஆசாமியால் மருத்துவ பணியாளர்கள் பொதுமக்கள் பாதிப்பிற்கு உள்ளான செய்தி கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். போதை புழக்கம் குறித்த தனது தொடர் எச்சரிக்கைகளுக்கு செவிமடுக்காமல் திமுக அரசு செயலற்ற இருப்பதாகவும் இதனால் குற்றச் செயல்களும் பொதுமக்களுக்கான இடையூறுகளும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். கடந்த சில நாட்களாக போதைப் பொருட்களால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்த செய்திகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் சீர்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணியாற்றிய உதவி பேராசிரியை நிர்மலா தேவி சில மாணவிகளை தவறான பாதைக்கு இட்டுச் செல்ல முயற்சித்ததாக 2018ஆம் ஆண்டு கைதானார். இவருடன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. அதில் வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என்று நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பளித்தார். முருகன், கருப்பசாமி ஆகியோர் குற்றவாளி இல்லை என்று தெரிவித்து அவர்களை விடுவித்து உத்தரவிட்டார். நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்களை செவ்வாய்க்கிழமை என்று நீதிபதி அறிவித்தார். மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் தீர்ப்பு வாசிக்கப்பட்டதில் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனையை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் மொத்தம் 2,42,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் நிர்மலா தேவி அடைக்கப்பட்டார். பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 9 மாடிகள் கொண்ட மல்டி மாடல் இன்டகிரேஷன் என்ற போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிக்காக பிராட்வே பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி குரலகம் கட்டடம் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பேருந்து முனையம் கட்டப்பட உள்ளது. இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் 7 நடை மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே பிராட்வே பேருந்து நிலையத்தை தீவுத்திடலுக்கு தற்காலிகமாக இடமாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக தீவுத்திடலில் சென்னை மாநகராட்சி சார்பில் 5 கோடி செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட உள்ளது. அடுத்த ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் தீவுத்திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பின் பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 19 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை 1930 ரூபாயிலிருந்து 1911 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களிலும் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை குறைந்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் 1745 ரூபாயாகவும், கொல்கத்தாவில் 1859 ரூபாயாகவும், மும்பையில் 1698 ரூபாயாகவும் வணிக சிலிண்டருக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியது.
லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. தொடக்க முதலே லக்னோ வீரர்கள் பந்துவீச்சில் மிரட்டியதால் மும்பை அணி 27 ரன்களில் 4 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கடைசி கட்டத்தில் நேகல் வதேரா 46 ரன்களும் டிம் டேவிட் 35 ரன்களும் விளாசியதால் கௌரவமான ஸ்கோர் எட்ட உதவியது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் சேர்த்தது. எளிதான இலக்கை நோக்கி களம் கண்ட லக்னோ அணியும் சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிகொடுத்தது. இருப்பினும் சென்னைக்கு எதிரான போட்டி போன்று மும்பைக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்திலும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங்கில் விரட்டினார். இதனால் 19.2 ஓவரில் லக்னோ அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 145 ரன்கள் சேர்த்தது. இதன் மூலம் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றியை பதிவு செய்தது. இப்போட்டியில் 45 பந்துகளில் 62 ரன்கள் விளாசி லக்னோ வெற்றிக்கு வித்திட்ட ஸ்டோனிஸ் ஆட்டநாயகனாக தேர்வானார். லக்னோ இதுவரை விளையாடிய 10 போட்டிகளில் 6 வெற்றியுடன் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறி பிளே ஆஃப் பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதேவேளையில் மும்பை அணி 10 போட்டிகளில் 7வது தோல்வியை சந்தித்ததால் பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியுள்ளது.